வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய சைவம் அதாவது எங்களுடைய சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவோ பேர் அதிகமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் நினைவு கூறுவதுமே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்கள் பற்றி தெரிந்து கொள்வதும் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று கூறிக்கொள்ளலாம். அந்த வகையிலுமே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் சிவவாக்கியார். சிவவாக்கியார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய இந்த பெயர் வர காரணமே அவர் பிறக்கும் போது சிவசிவ என்று உச்சரித்துக் கொண்டு பிறந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறாக சிறு வயது முதலே ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இவர் திகழ்ந்தார். சிவவாக்கியாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற போது அவர் சிறு வயதிலிருந்தே இறைவனுடைய அன்பு நிரம்ப பெற்றவராகவும் அது மாத்திரமல்லாமல் சைவத்தை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டவராகவும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இவரை பற்றி பல நூல்களில் இன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவருடைய இளமை பிராயத்திலே இவர் காசிக்கு வளமையாக நடந்து செல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் தன்னுடைய இளமை பிராயத்திலே நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு நேரத்திலே செருப்பு தைக்கின்ற ஒருவரை அவர் கண்ணெதிரே பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அவர் மிகவுமே ஆன்மீகத்தில் நாட்டமுடையவராக இருந்ததனால் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் அழைக்கின்ற போது இந்த செருப்பு தைப்பவரிடம் எங்களுடைய சிவவாக்கியார் சென்றார். அந்த செருப்பு தைப்பவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய பையிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்து அந்த நாணயத்தை கங்கையில் வீசுமாறும், அந்த பையிலிருந்து இன்னொரு சுரக்காயை எடுத்து கொடுத்து அந்த சுரக்காயை கங்கையில் கழுவி கொண்டு வருமாறும் கூறுவார். அவர் சொன்னதன்படியே இவர் வழமை போல நடந்து சென்று அந்த கங்கை கரையிலே இருந்து நாணயத்தை தூக்கி எறிவார். தூக்கி எறிகின்ற போது அந்த கங்கையில் ஒரு கை மேல்வர பெற்று அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றுவிடும். அவரும் சரி என்று சொல்லி நாணயத்தை எறிந்து விட்டேன் தானே என்று சொல்லி அந்த சுரக்காயை கழுவுவார். கழுவிவிட்டு வழமை போல திரும்பவும் வருவார். வந்து அந்த செருப்பு தைப்பவனிடம் அந்த சுரக்காயை கொடுத்து நான் நாணயத்தை எறிந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற போது அவர் தன்னுடைய பையை எடுத்து நீ எறிந்த நாணயம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி மீண்டுமாக அவருடைய கையில் கொடுப்பார். உடனே சிவவாக்கியாருக்கு ஒரே அதிசயமாக இருக்கும். நான் கங்கையில் எறிந்த ஒரு நாணயம் எவ்வாறு மறுபடியும் இவருடைய கையில் வந்திருக்குமே என்று சொல்லி மிகுந்த ஆச்சரியத்துடன் இருப்பார். அதே சமயம் அந்த செருப்பு தைப்பவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த சுரக்காயை மீண்டுமாக சிவவாக்கியாரிடம் கொடுத்துவிட்டு சிறிய மணலையும் சிறிதளவு எடுத்து கொடுத்துவிட்டு இந்த இரண்டையும் நீ கொண்டு சென்று யார் உனக்கு இதை கொண்டு உணவு செய்து தருகிறார்களோ அவரை திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லி சொல்லுவார். சிவவாக்கியாரும் அவருடைய வார்த்தைகளை அவ்வாறாகவே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாடாக செல்வார். ஒவ்வொரு இடமாக செல்லுகின்ற போது அவர் அந்த மணலையும் காண்பித்து சுரக்காயையும் காண்பித்து இரண்டையும் சேர்த்து சமைத்து தருமாறு கேட்கின்ற போதெல்லாம் என்ன இது ஒரு மனநிலையில் பிறழ்வடைந்தவர் பேசுகின்றார் என்று சொல்லி இவரை ஒரு குறைவாகவே எல்லோருமே பார்த்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர் செல்லுகின்ற இடமெல்லாம் இவ்வாறு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரை ஒரு பைத்தியக்காரன் என்கின்ற ஒரு நிலைக்கு இவருடைய அந்த தோற்றமானது தள்ளப்பட்டு விட்டது. இவ்வாறாக அவர் தன்னுடைய ஒவ்வொரு ஊராக சென்று கேட்கின்ற போது எவருமே அதற்கு உடன்படவில்லை. சரி என்று சொல்லிவிட்டு ஒரு சேரிப்புறத்துக்கு செல்வார். சேரிப்புறத்துக்கு சென்று அங்கு ஒரு குடிசையிலே ஒரு பெண் இருப்பாள். அந்த பெண்ணிடமும் வழமை போலவே கேட்பார். இந்த சுரக்காயையும் அந்த மணலையும் காண்பித்து இவை இரண்டையும் சேர்த்து எனக்கு சமைத்து தருவீர்களா, எனக்கு மிகுந்த பசி எடுக்கிறது என்று சொல்லி கேட்பார். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த மணல்கள் அனைத்துமே அரிசியாகத்தான் தெரிந்தது. அவரும் மிகவும் சந்தோஷத்துடன் அந்த பெண்ணும் அவற்றை பெற்று அந்த அரிசியையும் சோறாக்கி அந்த சுரக்காயில் கறி வைத்து கொடுப்பார். மிகவும் பசியாக இருந்த சிவவாக்கியாரும் மிகுந்த பசியோடு இருந்தமையினால் அதை உண்டு முடித்து விடுவார். அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். என்று சொன்னால் இத்தனை பேருமே அதனை சமைத்து தரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் ஒரு பெண் எனக்காக அதனை சமைத்து தந்திருக்கிறாளே என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராக இருப்பார். அது மாத்திரமல்லாமல் அவர் உணவருந்தியதன் பிற்பாடு அந்த வீட்டின் அருகில் இருக்கின்ற ஒரு மரநிலையிலே சென்று அமர்ந்து கொள்ளுவார். அவருடைய பெற்றோர்கள், அதாவது அந்த குறித்த சமைத்து கொடுத்த மகளுடைய அந்த பெற்றோர்கள் வராதன் காரணமாக அவரிடம் நான் எப்படியாவது பெற்றோர்களுடன் சம்மதத்துடன் அந்த திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் காத்து கொண்டிருப்பார். சரியான வேளையிலே அந்த பெற்றோர்களும் வருவார்கள். வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா என்று சிவவாக்கியர் கேட்கின்ற போது அந்த பெற்றோர்களும் திருமணம் செய்து தருவதில் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, மாறாக திருமணம் செய்ததன் பிற்பாடு நீங்கள் இந்த சேரியிலே வசிக்க வேண்டும், வேறு எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்.
அதற்கேற்ப அவரும் தன்னுடைய குரு சொன்னதின்படி தான் இதை சமைத்து தந்த மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குறித்த பெண்ணை திருமணம் செய்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பார். இல்லற வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தது. இவ்வாறு அவருடைய வாழ்க்கை பாதையிலும் அவர் பல விதமான அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இறைவனுடைய அருளால் பல விடயங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இவர் காட்டிற்கு சென்று மரத்தை வெட்டினார். மரங்களை வெட்டி தன்னுடைய தேவைக்காக மரங்களை வெட்டுகின்ற போது அந்த மரத்திலிருந்து பொற்காசுகள் சொரிந்தன. பொற்காசுகள் சொரிந்த போது இவர் அதனை கண்டு ஆட்கொள்ளி வருகின்றது என்று சொல்லி பதறி அந்த அந்த இடத்திலிருந்து ஓடுவார். ஏனென்று சொன்னால் அந்த தங்கத்தை பார்க்கின்ற போது அவருக்கு ஆட்கொள்ளி என்கின்ற ஒரு மனநிலை தான் வந்தது. அந்த நிலையிலே அவர் அந்த பொன்னையோ பொருளையோ எதையும் எடுக்க விரும்பாது அந்த இடத்தை விட்டு மிகுந்த பதற்றத்தோடு ஓடி வருவார். அவ்வாறு பதற்றத்தோடு ஓடி வருகின்ற போது அவருக்கு எதிராக 4 நபர்கள் நடந்து வருவார்கள். அந்த 4 நபர்களும் வந்து என்ன நிகழ்ந்தது என்று கேட்கின்ற போது இவர் மிகவும் பதற்றத்துடன் ஆட்கொள்ளி வருகின்றது என்று சொல்லி மிகுந்த பதற்றத்துடன் கேட்கின்ற போது அந்த 4வரும் எங்கே அந்த ஆட்கொள்ளி இருக்கின்றது என்று சொல்லி இவரை அழைத்து செல்வார்கள். அவ்வாறு அழைத்து செல்கின்ற போது அந்த மரத்தின் அருகில் சென்று சிவவாக்கியாரும் அந்த தங்கத்தை காட்டுவார். அவ்வாறு அந்த பொன்னை பார்த்தவுடனே இவர்கள் 4வருக்குமே அந்த பொன்னின் மீது ஆசை வந்துவிடும். சரி, இவர் சொல்வது போல இவரை சொல்லி அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி, சரி நீங்கள் சென்று வாருங்கள், இந்த ஆட்கொள்ளியிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுவார். அனுப்பிவிட்டு இவர்கள் 4வரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பொன் பொருட்கள் அனைத்தையுமே ஒரு பையில் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதனால் வந்து எல்லா பொன்களையும் வந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்காக அதனை கட்டி கொண்டு செல்வார்கள். சென்று கொண்டிருக்கின்ற போது இருவர் வந்து உணவு வாங்குவதற்காக செல்வார்கள். இருவர் வந்து அந்த இடத்தில் அந்த பணப்பொதிகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உணவு வாங்க சென்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த இருவருமே நாங்கள் இருவரும் இருக்கின்ற பணத்தை பெற்றுவிடுவோம், இந்த உணத்தில் விஷத்தை கலந்து நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்போம், அவர்கள் உண்டு மரணித்துக் கொள்ளட்டும், அதன் பிற்பாடு நாங்கள் இந்த பொன் அனைத்தையும் எடுத்து நாங்கள் இருவருமே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே சமயம் அந்த பொன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் இருவருமே இந்த பொன்னை வைத்திருப்போம், உணவு வாங்க சென்றவர்கள் வந்தவுடன் இந்த கிணற்றில் தள்ளி அவர்களை விழுத்திவிட்டு அந்த ஒரு குறித்த கல்லால் தூக்கி அவர்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லி திட்டமிட்டிருப்பார்கள். இவ்வாறு இருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே உணவையும் வாங்கி கொண்டு அந்த குறித்த இருவரும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த இருவரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உணவு வாங்கி கொண்டு வந்தவர்களை கிணற்றினில் வீழ்த்தி அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அவ்வாறு கொலை செய்ததன் பிற்பாடு மிகுந்த பசியோடு இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் வாங்கிய அந்த உணவை உண்ணுவோம் என்று சொல்லி இருவருமே உண்டு அந்த விஷம் கலக்கப்பட்ட உணவை உண்டதினால் அவர்கள் மரணித்து விடுவார்கள். உண்மையிலேயே இறைவன் ஒருவருக்கு கொடுக்கின்ற ஒரு பொருளை பெறுவதற்கு மற்றவர்கள் ஆசைப்படுகின்ற போது அல்லது வந்து அவர்களுக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த பொருள் மற்றவர்களுக்கு போய் சேராது. அந்த இறைவன் யாருக்கு கொடுக்க நினைக்கின்றாரோ அவர்களுக்கு தான் நிச்சயமாக அந்த பொருள் போய் சேரும். அது மாத்திரமல்லாமல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆசைப்படக்கூடாது, எல்லாவற்றுக்கும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. சிலருடைய ஆசை சிலருடைய நோக்கம் வெவ்வேறாக இருக்கும். அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலத்தில் எத்தனை பேர் நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற போது எங்களுக்கு தேவையான விடயங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சிலர் மற்றவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், நானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் குறித்தே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பின்பற்றியே வாழ நினைப்பார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் தான் பலரை இன்று அழிவு பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த சிவவாக்கியாரும் அன்றைய நாட்களிலே தன்னுடைய மனதில் இருப்பவற்றை வந்து இறைவனிடம் கேட்கின்ற ஒருவராகவே இருந்தார். இறைவனை அனுஷ்டிப்பதை பார்க்கலாம், அதாவது இறைவனை நேரில் சென்று வழிபடுவதை பார்க்கினும் மனதார நாங்கள் இறைவனை நாங்கள் வணங்குகின்ற போதும் நிச்சயமாக எங்களுக்கு இறைவன் நாங்கள் வேண்டுவதை தருவார் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்குடன் இருந்தார். இவ்வாறாக பல அற்புதங்கள். இவர் அதிகமாக வந்து இவருக்கு தங்கம் கிடைக்கின்ற போதெல்லாம் இவர் ஆட்கொள்ளி என்று சொல்லி அந்த தங்கத்துக்கு பயந்து அந்த தங்கத்தை அவர் பெற்றுக்கொள்வதில்லை. அது மாத்திரமல்லாமல் பொன்னை உற்பத்தி செய்கின்ற ஆற்றல் கூட இவரிடம் இருந்தது. இவ்வாறாக இவர் பொன்னை உற்பத்தி செய்யும் ஆற்றல் மிகுந்தவராக இருந்ததனால் இவரை குருவாக கொண்டு பலர் இவரை பின்பற்ற தொடங்கினார்கள். பலருடைய குருவாக இவர் திகழ்ந்தார். அனைவருடைய நோக்கம் வந்து அந்த தங்கத்தை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் இறைவனுடைய ஒரு ஆற்றலினால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் போலதான் அவருக்கு இருந்தது. சிவவாக்கியாருடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னராக இல்லற வாழ்க்கையையும் துறந்து
தன்னுடைய துறவற வாழ்க்கையை நோக்கி பயணிப்பவராக இவர் குறிப்பிடப்படுகின்றார். இவரை பற்றி பல நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாறு இன்றும் பலர் மெச்சும்படியாக இருக்கின்றது. மனிதனாக வாழ்ந்தாலும் அவரிடம் இருக்கின்ற அந்த தெய்வத்தன்மைகள் இன்றும் பலரால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவருடைய எண்ணங்கள், செயல்கள் அனைத்துமே இறைவனுடைய நோக்கமாக, இறைவனை போற்றுவதை நோக்கமாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது. எத்தனை பேர் இல்லற வாழ்க்கைக்கு சென்றவுடன் இறைவனையே மறந்து விடுகின்ற ஒரு நிலை இருக்கின்ற போதிலும் இன்றைய நாட்களிலும் அன்றைய காலத்திலும் அவருடைய அந்த வாழ்க்கை பாதையானது என்னதான் நிகழ்ந்தாலும், இல்லற வாழ்க்கையே இருந்தாலும் இறைவனை நான் வழிபட வேண்டும், இறைவனுக்கான வேலைகளை செய்ய வேண்டும், அந்தந்த நேரங்களில் இறைவனுக்கான தொழில்களை புரிய வேண்டும் என்று சொல்லி மிகவும் பக்தி பூர்வமாகவும் மிகவும் ஆர்வத்துடனும் செயற்பட்ட ஒருவராக நாங்கள் சிவவாக்கியாரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவருடைய இந்த வார்த்தை பிரயோகங்கள் மாத்திரமல்லாமல் இவர் பிறருக்கு செய்கின்ற உதவிகள் இன்னும் பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றைய காலத்திலும் எவராலும் மறக்கப்பட முடியாத ஒருவராக இவர் திகழ்கின்றார். இவ்வாறாக இன்றும் பலருடைய மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒருவராக நாங்கள் சிவவாக்கியரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். பலர் பலவிதமான உதவிகளை எங்களுடைய சைவ சமயம் வளர்வதற்கு சென்றிருந்தாலும் கூட இவருடைய இந்த உதவியானது மிக பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலும் உண்மையாக இறைவனை வழிபடுகின்ற போது நாங்கள் இறைவனை அடைந்து கொள்ள முடியும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தியொருவராக கூட நாங்கள் இவரை நினைவு கூர்ந்து கொள்ளக்கூடும். இவ்வாறாக இன்றைய நாளிலும் நாங்கள் சிவவாக்கிய தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் கலன் ஸ்டாஜியகுமார். நன்றி நேயர்களே.